ஸோ ஹேஷிங் அல்காரம்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, MD5 அண்ட் SHA. இந்த ரெண்டு அல்காரம் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிறது இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ when I say integrity verification, what do you mean by integrity check? Integrity na sanity, purity of a data. See, as a receiver, எனக்கு ஒரு டேட்டா சென்டர் அனுப்பிச்ச டேட்டா நான் ரிசீவ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஷுட் ஹேவ் அ கன்ஃபர்மேஷன் சென்டர் அனுப்பிச்ச டேட்டா ஆஸ் இட் இஸ் எனக்கு வந்திருக்கா இல்லையா, ரைட்? ஸோ இங்க நம்மளோட கன்சர்ன் என்னன்னா, நடுவில் யாராவது டேட்டாவை பார்த்துட்டாங்களா, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது, அதை பத்தி நம்ம ஃபோக்கஸும் பண்ணல. நம்மளோட ஒரே கோல் என்னன்னா, ரிசீவரா எனக்கு ஒரு டேட்டா வரும்போது பிஃபோர் ஐ டேக் இட் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா, ஐ ஷுட் ஹேவ் அ கன்ஃபர்மேஷன் that nothing was touched, damaged or modified in the data. Because if I see something seems to be changed or tampered, I will not accept it. ஆனா இங்க நம்ம ஹேஷிங் டெக்னிக் வச்சு யாரு சேஞ்ச் பண்ணாங்க டேட்டாவை, என்ன சேஞ்ச் பண்ணாங்கிறது ஃபைண்ட் பண்ண முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது எப்பயுமே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. பட் we can identify did something got modified or not அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் ஹேஷிங் டெக்னிக் வச்சு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹவு தட் இஸ் ஹேப்பனிங், ஒரு சின்ன லாஜிக். சென்டர் அவன் அனுப்புற ஒவ்வொரு டேட்டா, சாம்பிளுக்கு ஒரு டேட்டா வச்சு பேசிட்டு இருப்பான், அவன் அனுப்புற ஒவ்வொரு டேட்டாக்கும் he will apply hashing algorithm. Hashing algorithm apply பண்ணும்போது அந்த டேட்டாக்குன்னு சொல்லி we calculate a unique value called a hash code. IP header, TCP header எல்லாம் பார்த்தீங்கன்னா checksum அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும், எரர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அந்த மாதிரி தான், அதே தான் இங்க டேர்ம் மாறுது, ஹேஷ் கோடுன்னு சொல்றாங்க, செக்ஸம்னு சொல்றேன், இங்க ஹேஷ் கோடு. இதே நான் யூனிக் அப்படின்னு சொல்றேன். இதே அல்காரிதம் எடுத்து if I apply the same algorithm on another data, I will get another hash value. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல பேசலாம். For every data I get a unique hash value னு ஒன்று சொல்லலாம். இல்லாட்டி for two different data I do not get the same hash value, right? Either way we can describe this hashing technique, right? For every data we get a unique hash value, or other words, for two different data we never get the same hash value. Okay, இதுக்கும் integrity checkக்கும் என்ன சம்பந்தம்? Sir, hello. Yes sir, yes. எவ்ரி டேட்டா யூனிக் ஹேஷ் வேல்யூ சொல்றோம் இல்லையா, அது 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 மாறனதே இல்லையா, இல்ல அது அதுலயும் காம்ப்ரமைசஸ் நடந்திருக்கு? அது அகைன் இது நம்ம அல்காரம் வைஸா போக வேண்டாம். லெட்ஸ் சே லைக் MD5 நீங்க சொல்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க சொல்ற ஆங்கிள் அது வேற ஆங்கிள். நம்ம சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒரு யூனிக் டைஜஸ்ட் வேல்யூ ஒன்று கிரியேட் ஆகும். ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாக்கு ஒரே டைஜஸ்ட் வேல்யூ கிரியேட் ஆகுது. அது இன்னைக்கு முடிக்க அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த டைஜஸ்ட் வேல்யூ, இந்த ஹேஷ் வேல்யூ மட்டும் எங்கிட்ட தனியா கிடைச்சிருச்சு. இதை வச்சு எந்த டேட்டா அப்படின்னு ஃபைண்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லுவாங்க, அது இர்ரிவர்சிபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாக்குன்னு சொல்லி ஒரு யூனிக் செக்ஸம் வேல்யூன்னு ஒன்று கால்குலேட் பண்ணோம். இந்த செக்ஸம் வேல்யூங்கிறது இதை கன்வெர்ட் பண்ணது கிடையாது. நல்லா நீ வச்சுக்கோங்க, டேட்டா என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. அந்த டேட்டாக்குன்னு தனியா ஒரு செக்ஸம் வேல்யூன்னு ஒன்று கால்குலேட் பண்ணோம். இந்த செக்ஸம் வேல்யூ மட்டும் வச்சுட்டு எந்த டேட்டாக்கு இந்த செக்ஸம் வேல்யூ வந்ததுன்னு ஃபைண்ட் பண்ண முடியுமா? அதை தான் பார்த்தீங்கன்னா MD5 ஸ்லைட்லி ஒரு சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஹேஷ் வேல்யூ வச்சுட்டு எந்த டேட்டாக்கு இந்த ஹேஷ் வேல்யூ வந்திருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட என்ன டேட்டான்னு ஃபைண்ட் பண்ற அளவுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அதனாலதான் MD5 ரீப்ளேஸ் பண்ணி ஷாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. SHA-256, SHA-512, ரைட்? ஐ திங்க் நீங்க கேட்ட கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டட்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒரு யூனிக் டைஜஸ்ட் வேல்யூ தான் எப்பயுமே கால்குலேட் பண்ணும். அதுதான் ஹேஷிங் அல்காரிதமோட நேச்சர், ஒர்க்கிங் நேச்சர், ரைட்? ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ரிசீவருக்கு அனுப்புறதுக்காக என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. நான் அனுப்புற டேட்டா, அதை நான் அனுப்புற டேட்டாவோட சேர்ந்து அந்த டேட்டாக்கு நான் கால்குலேட் பண்ண செக்ஸம் டைஜஸ்ட் வேல்யூ ஒரு ஹேஷ் வேல்யூ வச்சு அனுப்பும். அப்போ ரிசீவர், ஆஸ் அ ரிசீவர் உங்களுக்கு ரெண்டு விஷயம் வருது என்கிட்ட இருந்து. ஒன்று நான் அனுப்பிச்ச டேட்டா, செகண்ட் அந்த டேட்டாக்கு சென்டரால கால்குலேட் பண்ண ஹேஷ் வேல்யூ. ஓகே, அப்போ ரிசீவரா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆஸ் அ ரிசீவர், received data you again apply hashing algorithm, right?
ரிசீவ் பண்ண டேட்டாக்கு நீங்க திரும்ப கால்குலேட் பண்றீங்க. யூ ஆர் அகெயின் கால்குலேட்டிங் ஹேஷ். ஓகே, அதனால என்ன பெனிஃபிட்? இப்போ யோசிச்சு பாருங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் யாராவது இன்டரப்ட் பண்ணி வியூ பண்றதுல பிரச்சனை, they change something. அப்போ ரிசீவருக்கு வந்தது டிஃப்ரெண்ட் டேட்டா. மாடிஃபைடுங்கிறதை கூட வேற வேர்ட்ல சொல்லுங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேட்டா. அதே டேட்டா கிடையாது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேட்டா. டிஃப்ரெண்ட் டேட்டாவா இருந்தா எனக்கு வேற ஒரு யூனிக் ஹேஷ் வேல்யூ தான் கால்குலேட் ஆகும். அதை சென்டரோட ஹேஷோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது I will easily get a clue something is modified in this data. Let me not take it. ஏன்னா அந்த டேட்டா tampered அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, ரைட்? அதை தான் நம்ம இன்டெகிரிட்டி செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா நடக்கும்போது ஒரு பிட், சிங்கிள் பிட் சேஞ்ச் ஆனா கூட received data is a different data. When we recalculate a hash, we get a different value from the sender's one. That sums up that data was modified. It has to be rejected. In case if I get the same hash value, I will accept the integrity of it and I'll take the data. இங்க நம்ம டேட்டாவை யாரும் பார்க்காம தடுக்கல. டேட்டாவை சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட நம்ம தடுக்க முடியாது. என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னு ஃபைண்ட் பண்ண முடியாது. டேட்டா மாடிஃபைடா இல்லையா அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் we can do it with hashing technique. Right? Right. ஸோ அதுல அடுத்த கேட்டகரி அப்படின்னு போனோம்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் கொஸ்டின். இப்போ நம்ம ரியல் வேர்ல்ட்ல லெட்ஸ் அஸ்யூம் I'm giving a check, I'm issuing a check to somebody, I'm sending a letter to someone. I usually put my signature in it, right? What is the use of it? So what is the use of doing it? நான் ஒரு லெட்டர் ஒருத்தருக்கு இஷ்யூ பண்றேன், என்னோட செக் போட்டு தான் இஷ்யூ பண்றேன். சாரி, என்னோட சிக்னேச்சர் போட்டு தான் செக் இஷ்யூ பண்றேன். லெட்டர் அனுப்பும் போது என்னோட சிக்னேச்சர் போட்டு தான் அனுப்புறேன். வாட் இஸ் த கோல் ஆஃப் இட்? Like identity, person identity. ஐடென்டிட்டி. ஓகே, இது யாருக்கு யூஸ் ஆகுது, என்ன ஆஸ்பெக்ட்ல யூஸ் ஆகுது? சென்டருக்கே மெயினா ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுது. ஏன்னா ரிசீவருக்கு நான் தான் அனுப்புறேன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுது. அதை வந்து இன்னும் ஆத்தரைஸ் பண்ற மாதிரி சிக்னேச்சர் இருக்கு. ஓகே, ஆக்சுவலா நீங்க எல்லாம் கரெக்ட் சொன்னது கரெக்ட். சென்டர்னு சொல்ற போது ரிசீவர்னு எடுத்துக்கலாம். ரிசீவருக்கு செக் வரும்போது இவன் தான் செக் கொடுத்தாங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கு, ரைட்? ஐ நோ தட் இந்த செக் கரெக்டான சென்டர் தான் இஷ்யூ பண்ணிருக்கான், இந்த லெட்டர் இவன் தான் எனக்கு சென்ட் பண்ணாங்கிற ஒரு ப்ரூஃப், ரைட்? ரிசீவர் ஆங்கிள் வச்சு நம்ம பேசுவோம். ஸோ ரிசீவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் வச்சு அவன் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது, இந்த சிக்னேச்சர் சென்டரோட தான். அப்ப அந்த சென்டர் தான் இந்த செக் கொடுத்துருக்கான், இல்ல அவன் தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கிற ப்ரூஃப், ரைட்? Receiver verifying the sender, other words, right? இதே தான் நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் வச்சு அச்சீவ் பண்றோம். அதை டேட்டா ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லி. ஆத்தென்டிசிட்டிங்கிறது வெரிஃபைங் த சென்டர் ஆஃப் த டேட்டா, வெதர் இட் இஸ் கமிங் ஃப்ரம் த ஒரிஜினல் சென்டர் only. இதை அச்சீவ் பண்றது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரீ ஷேர்ட் கீ மெத்தட், RSA. RSAங்கிறது இட் இஸ் given after the name of the developers who designed it. அவங்க மூணு பேரோட நேம் தான் RSAன்னு சொல்றோம். ப்ரீ ஷேர்ட் கீ அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ பாஸ்வேர்ட் shared via phone or email. ஏன்னா தனியா ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா அல்காரம்லயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ, அந்த அல்காரம்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கீ பாத்தீங்கன்னா மெஷின் ஜெனரேட்டட் கீஸா இருக்க போகுது. ப்ரீ ஷேர்ட் கீ டெக்னிக்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ற அந்த அல்காரம்ல யூஸ் பண்ற கீ வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலி சூஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு பாஸ்வேர்ட் வேல்யூ மாதிரி ஆல்ரெடி போன் ஆர் இமெயில் வழியா ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏ அண்ட் பிக்கு ஒரு ப்ரீ ஷேர்ட் கீ ஆல்ரெடி தே நோ ஈச் அதர், அவங்களுக்குள்ள மட்டும் தே நோ இட், ரைட்? ஓகே, now coming to the core part. நம்ம ஒரு சிக்னேச்சர் எப்படி கிரியேட் பண்றோம் டிஜிட்டல் வேர்ல்ட்ல, ரிசீவர் என்ன அந்த சிக்னேச்சர் எப்படி வெரிஃபை பண்ணணும். இங்க ஒரே ஒரு சின்ன ஒரு லைன், டேர்ம்ஸ் மட்டும் மாறும். இப்ப நான் ஒரு இதை மட்டும் புரிஞ்சுட்டா இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி. ஒரு ஐபி பேக்கெட் இல்ல ஒரு டேட்டா, இதை நான் கன்வெர்ட் பண்ணனா சைஃபர் பண்றேன்னு சொன்னா அதை டெக்னிக்கலா நம்ம என்னன்னு சொல்றோம், என்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம். ரிசீவர் எண்ட்ல அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் டீக்ரிப்ஷன். ஐ திங்க் இதுல எந்த கன்ஃபியூஷன் இருக்காது, எல்லாருக்குமே இந்த டேர்ம்
வெல் நோன் டேர்ம். ஒரு ஐபி பேக்கெட்டோ இல்ல டேட்டாவை இன்புட்டா எடுத்தோம்னா அதை என்கிரிப்ட் டீக்ரிப்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்? இதுவே ஒரு ஹேஷ் கோட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ, டைஜஸ்ட் வேல்யூ இல்ல செக்ஸம், ஒரு ஹேஷ் வேல்யூ எடுத்துட்டு இதை நம்ம கன்வெர்ட் சைஃபர் பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஜிட்டலி சைனிங் இட் அப்படின்னு சொல்லலாம், டிஜிட்டலி என்கோடிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்கிரிப்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண போறோம். ரிசீவர் எண்ட்ல அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம்னா சிக்னேச்சரை வெரிஃபைங் த சிக்னேச்சர் இல்ல டீகோடிங் த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்றோம், ரைட்? இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம புரிஞ்ச போதும். ஒரு ஹேஷ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ற ஈவெண்ட்டை டிஜிட்டலி சைனிங், டிஜிட்டலி என்கோடிங்னு சொல்ல போறோம். வைஸ் வர்சா ப்ராசஸை டிஜிட்டலி டீகோடிங் ஆர் வெரிஃபைங் அப்படின்னு சொல்ல போறோம், ரைட்? இந்த ஹேஷ் வேல்யூ டிஜிட்டலா என்கோட் பண்ணி சிக்னேச்சர் கிரியேட் பண்றதா இருக்கணும், அந்த சிக்னேச்சர் அதர் எண்ட்ல டிஜிட்டலி வெரிஃபை ஆர் டீகோட் பண்றதா இருக்கணும். அதை பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம ஆர்எஸ்ஐ பத்தி இப்போதைக்கு நம்ம பேச போறதுல வில் கம் டு இட் இன் தி நெக்ஸ்ட் செஷன். ஸோ ப்ரீ ஷேர்ட் கீ வச்சு இந்த பாஸ்வேர்டு, இந்த ப்ரீ ஷேர்ட் கீ பாஸ்வேர்டு வச்சு A is going to digitally encode it. It is going to encode that hash value using the digital signature. இந்த ப்ரீ ஷேர்ட் கீ வச்சு இந்த ஹேஷ் வேல்யூ டிஜிட்டலி என்கோட் பண்ணது அதை நம்ம சிக்னேச்சர்னு சொல்லுவோம், ரைட்? நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல அதை சிக்னேச்சர்னு சொல்லுவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ரிசீவருக்கு நான் 2 விஷயம் அனுப்புறேன். நான் அனுப்புற டேட்டானா எங்கேயும் மாத்தல, இப்பயும் அப்படியே தான் இருக்கு, டேட்டா அப்படியே தான் இருக்கு. அந்த டேட்டாக்கு நான் கிரியேட் பண்ண என்னோட சிக்னேச்சர் வச்சு அனுப்புறேன். ரிசீவருக்கு எங்கிட்ட இருந்து 2 விஷயம் வந்திருக்கு. நான் அனுப்பிச்ச டேட்டா அதை நான் தான் அனுப்பிச்சேங்கிற ப்ரூஃப் வச்சு வந்திருக்கு. இப்ப நீங்க ஆஸ் அ ரிசீவர் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்த மெசேஜ யாராவது பார்த்துட்டாங்களா, யாராவது மாடிஃபை பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நீங்க ஆஸ் அ ரிசீவர் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வந்த சிக்னேச்சரை வெரிஃபை பண்றீங்க, டீகோட் பண்றீங்க. You're trying to decode. You're trying to see whether I can decode using that same pre-share. அதே pre-share key வச்சு இந்த சிக்னேச்சரை உங்களால டீகோட் பண்ண முடிஞ்சா, so you as a receiver knows இந்த pre-share key என்ன தவிர ஏக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த pre-share key வச்சு இந்த சிக்னேச்சர் டீகோட் ஆகுதா, அப்ப கண்டிப்பா சென்டர் தான் அந்த அதே pre-share key வச்சு சிக்னேச்சரா கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்க முடியும். அதனாலதான் என்னால ரிசீவர் சைட்ல அதே பிஎஸ்கே வச்சு டீகோட் பண்ண முடியும். இப்ப இந்த சிக்னேச்சரை டீகோட் பண்ணா நமக்கு மறுபடியும் என்ன கிடைச்சிருக்கும்? இந்த சிக்னேச்சரை டீகோட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது? கால்குலேட்டட் ஹேஷ் வேல்யூ அது சென்டரால கால்குலேட் பண்ண ஹேஷ் வேல்யூ, ரைட்? இந்த டேட்டாக்கு சென்டரால கால்குலேட் பண்ண ஹேஷ் வேல்யூ, அதை தான் நம்ம என்கோட் பண்ணி சிக்னேச்சர்னு மாத்தணும். ஸோ அப்போ ரிசீவருக்கு டேட்டா அந்த ஏன் அனுப்பிச்சாங்கிற ப்ரூஃப் வச்சு வந்திருக்கு. ரிசீவர் ஃபர்ஸ்ட் அதே ப்ரீஷேட் கீ வச்சு இந்த சிக்னேச்சர் டீகோட் ஆகுதான்னு செக் பண்றேன். டீகோட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஆத்தென்டிசிட்டி செக் ஆயிடுச்சு, வந்த மெசேஜ் கரெக்டான சென்டர் கிட்ட இருந்து தான் வந்திருக்குங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுது. அடுத்தது ரிசீவ்டு டேட்டா மாடிஃபைடா இல்லையா, அதுக்கு நம்ம ஆல்ரெடி பேசணும். ஹேஷிங் அல்காரம் அப்ளை பண்ணி திரும்ப ரீகால்குலேட் பண்றோம் ஹேஷ் வேல்யூ, அதை சென்டரோட ஹேஷ் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது இன்டெகிரிட்டி செக் பண்றோம். ஸோ அப்போ ரிசீவர் ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிசிட்டி வெரிஃபை பண்றோம், தென் இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன் பண்றோம். டேட்டா கேம் ஃப்ரம் த ரைட் சோர்ஸ், டேட்டா வாஸ் நாட் மாடிஃபைட், அதுக்கப்புறம் தான் ஐ வில் டேக் த டேட்டா ஃபார் ப்ராசஸிங், ரைட்? அப்போ ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள்லே பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி, ஹேஷிங் அண்ட் டிஜிட்டல் சைனிங் பார்த்தீங்கன்னா தே ஒர்க் கோரிலேட்டட். இண்டிபெண்டா இருக்கிறத விட if you look at it, they are working correlated, interdependent தான் ஒர்க் ஆகும், ரைட்? இப்பயுமே நம்ம டேட்டாவை எங்கேயும் ப்ரொடெக்ட் பண்ணல, டேட்டாவை யார் வேணாலும் இப்பயும் பார்த்துருக்க முடியும். டேட்டா ப்ரொடெக்ஷன் நம்மளோட கோல் கிடையாது, அதை நம்ம அடுத்த கேட்டகரி என்கிரிப்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும், ரைட்? இங்க நம்ம பார்த்ததே authenticity வெரிஃபிகேஷன், தென் இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன். நம்ம எங்கேயுமே ஃபார்முலா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எதுவும் பார்க்கல, சும்மா ஒரு லாஜிக்கல் ஸ்டடி தான். இதுவே நமக்கு மோர் தென் சஃபிஷியன்ட் டு கெட் அ பெட்டர் ஐடியா அபவுட் VPN, ரைட்? ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேட்டகரியில if you have any doubts,
சார் இந்த ரெண்டு கேட்டகரியும் கொஞ்சம் ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ண முடியுமா சார்? ஒரு ரிசீவரோட ஆங்கிள் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ரிசீவருக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம பேசணும்ல, எனக்கு வந்த டேட்டா கரெக்டான சென்டர் அனுப்பிச்சானா அடுத்தது அந்த டேட்டா மாடிஃபை ஆகாம வந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம அத்தன்டிசிட்டி செக் அண்ட் இன்டெகிரிட்டி செக்னு சொல்றோம். சென்டரை அனுப்புற ஒவ்வொரு டேட்டாக்கும் அந்த டேட்டாக்குன்னு சொல்லி ஒரு ஹேஷ் கம்ப்யூட் பண்ணி அதை சிக்னேச்சரா என்கோட் பண்ணி அனுப்பணும். ஸோ ரிசீவர் ஃபர்ஸ்ட் அந்த சிக்னேச்சரை டீகோட் பண்ணி கரெக்டான சென்டர் தானான்னு செக் பண்ணிக்கிறான். ரிசீவ்டு டேட்டாக்கு அவன் திரும்ப ஹேஷ் ரீகம்ப்யூட் பண்ணி டேமேஜ் மாடிஃபைடா இல்லையாங்கிறத கம்பேர் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம் whether to take the data or whether to reject the data, right? Okay sir. So இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு எடுத்தோம்னா என்கிரிப்ஷன். சாரி. ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா இதுல நமக்கு ரெண்டு சப் கிளாசிபிகேஷன்ஸ். we have two sub classifications in it. One is called symmetric key encryption techniques அப்படின்னா we have option like DIS, triple DIS, AES. Asymmetric key encryption technique na irukku. We have RSA, DP-Hellman, right? Right? So இந்த ரெண்டு சப் கேட்டகரி பத்தின சின்ன ஒரு ஸ்டடி. அதுக்கப்புறம் இதுல எந்த கேட்டகரியை நம்ம பிக் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான், ரைட்? இப்போ சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா DIS, 3DIS ஒவ்வொரு அல்காரமுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கீ சைஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் DIS யூஸ் பண்ணோம்னா ஐ நீட் டு யூஸ் a 56-bit key. இதுவே ட்ரிபிள் DISனா we have 168-bit key. AESல they have different options to use, right? இதுவே RSA யூஸ் பண்ணீங்கன்னா we have 768, 1024, 1536, 2048, 4096 we have different options. Same goes with DP-Hellman also. ஸோ அப்போ அல்காரிதமோட ஒர்க்கிங் ஸ்டைல், ஒர்க்கிங் லாஜிக்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்ல இருக்கிற டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போது if you look at it, கீ சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம்ஸ் ஆர் கோனா பி ஸ்ட்ராங்கர். why? ஏன்னா they use a larger key. அவன் இதுக்கு முன்னாடி கிரிப்டோ இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம், லார்ஜர் த கீ வேல்யூ அட்டாக்கருக்கு டிஃபிகல்ட் ஆகும் கீயை கிராக் பண்றதுக்கு. அப்ப இங்கே அதே பாயிண்ட் தான், அட்டாக்கருக்கு கீயை ஃபைண்ட் பண்ண டைம் ஆகும், ரைட்? காம்ப்ளிகேட்டா இருக்கும். ரெண்டுமே both are secure, no doubt. Comparative studyல இது stronger because of larger key. Strength wise பார்த்தா RSA might be better. ஆனா performance wise எடுத்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி இன்னொரு பாயிண்ட் சொன்னோம், larger the key size போக போக ஒரு டேட்டாவை சைஃபர் பண்றதா இருக்கட்டும், அதர் எண்ட்ல டீசைஃபர் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு கம்ப்யூட்டேஷன் டைம் ஜாஸ்தி ஆகும், ஸ்லோ அண்ட் CPU இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது this is slow and CPU intensive, this is simple, less CPU intensive and faster, right? இப்ப IPsec, SSL VPN எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு VPNலயுமே ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்புறது, யாரும் ரீட் பண்ணக்கூடாது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா we call it as confidentiality, data confidentiality அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டு VPNலயுமே நம்ம VPN பத்தி இன்னும் எதுவும் பார்க்கலனாலும் ரெண்டு VPNோட டிசைன் பிஹேவியரே பார்த்தீங்கன்னா both IPsec and SSL for the subject of data confidentiality, ரெண்டு VPNலயுமே they have designed to use only symmetric key encryption. அப்புறம் இதுக்கு இதை பத்தி பார்க்கணும்னு கேட்கலாம். இது நம்ம கனெக்டருக்கு இதுவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த சப்ஜெக்டுக்கு யூஸ் பண்ணலனாலும் வேற பர்பஸ்க்காக நம்ம பார்க்க தான் போறோம். அதனால நம்ம இந்த அல்காரம்ஸ் பத்தின ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம கேதர் பண்ண வேண்டியது இருக்கு, ரைட்? ஸோ ஒரு கம்பேரிசனா எதனால சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக் is preferred over asymmetric for data confidentiality ன்னு எடுத்தோம்னா one and only reason, simple, faster because of less CPU intensiveness, right? Okay, working wise, key size wise, okay, working wise பார்த்தா எது பெட்டர், அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கு என்ன சொல்யூஷன், இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் லென்த்தியா போகும், we cannot complete it now if we start. அது மட்டும் தான் லெஃப்ட் அவுட். சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக் ஓட ஒர்க்கிங் வைஸ் பார்த்தா எது பெட்டரா இருக்கு, கீ சைஸ் வைஸ் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, ஒர்க்கிங் வைஸ் எது பெட்டர்.
ஆனா எப்படி பார்த்தாலும் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு 2 VPNலயுமே இதான் பிக் பண்ண போறோம். நோ டவுட், ரைட்? ஸோ தேர்ட் பார்ட் நம்ம இன்னும் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணல. இதுல லெஃப்ட் அவுட் இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் இந்த செஷனோட கொஸ்டினரி ஃபார் த டே is for you people is to search what is the use of Diffie-Hellman algorithm. எனக்கு யாருக்காவது ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு இப்ப வேண்டாம். ஜஸ்ட் டூ அ கூகுள் சர்ச். அல்காரமோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா, ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எனக்கு நமக்கு தேவையில்லை. இந்த அல்காரம்னால எனக்கு இதுதான் பெனிஃபிட். இப்போ MD5 இல்ல ஷா அப்படின்னு சொன்னா ஐ திங்க் யூ பீப்புள் இட் செல்ஃப் வுட் சேவ் ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ் இன்டெகிரிட்டி செக் பண்றதுக்கு, வந்த டேட்டா மாடிஃபை ஆகாம வரதுக்கு, ப்ரீ ஷேட்க்கு எதுக்குன்னு கேட்டா சொல்ல தெரியும் பை திஸ் டைம் அட்லீஸ்ட், ரைட்? அந்த மாதிரி Diffie-Hellman அப்படிங்கிற அல்காரிதம் A and B யூஸ் பண்ண போறாங்கன்னா அவங்க எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், ரைட்? அல்காரமோட பர்பஸ் தான் நான் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்றேன். லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த 2 கேட்டகரிஸோட இன்னொரு டிஃபரன்ஸ், ஒர்க்கிங் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் RSA நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னு ஒரு டிஸ்கஷன், அது முடிச்சதுக்கு அப்புறம் DH பத்தின கொஸ்டின் வரும். ஸோ யூ ஹேவ் இனஃப் a week time to search on it, right? Just do a basic Google on Diffie-Hellman algorithm and its benefits, right? Still we are not done cryptography. இன்னொரு ஒரு செஷன், half of the next sessionல cryptography முடிச்சு we'll introduce IPsec, then we'll have a detailed study of IPsec and SSL, right? Couple of sessions will be done with VPN, theory of VPN, right? சார் சொல்லுங்க சார். சார் நான் கொஞ்சம் TCP 3-way ஹேண்ட்ஷேக் அண்ட் TCP கொஞ்சம் ஃபிளாக்ஸ் பத்தி ஒரு சும்மா ஒரு ஷார்ட் செஷன் ஏதாவது அடுத்த செஷன்ல கூட எடுக்க முடியும். ஓகே, இப்போ அதை எடுக்க வேணாம், ரிலேட் பண்ண வேணாம். நம்ம இது VPN முடிச்சிடலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் முடிக்கும் போது வேணா சும்மா ஒரு ஐடியா பார்த்துட்டு. சரிங்க சார். ரைட்? ஸோ ட்ரை டு ரிவ்யூ வாட் வி ஹவ் டன். ஏன்னா நேற்று கிளாஸ் நமக்கு தேவையில்லை. இந்த கிரிப்டோகிராஃபி ஓட கண்டினியூட்டி அடுத்த செஷனுக்கு போகும். ஸோ இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டீங்க ஏதாவதுன்னா அந்த VPNோட மெசேஜஸ் பேக்கேஜ் அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ ட்ரை டு ரிவ்யூ. வேற எந்த கிளாஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன், கிரிப்டோகிராஃபி மட்டும் ரிவ்யூ as many டைம்ஸ். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டா கூட IPsec and SSL இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். சார் இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் எங்க சார் சென்ட் பண்றீங்க? ஏதாவது சென்ட் பண்றீங்களா? ஐ திங்க் அவர் தினேஷ் சென்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் நேற்று எல்லாருக்கும். இல்லையா? ஓகே. ராம்குமார் அவர் மெகா இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. நேற்றே அனுப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சார், செக் பண்ணிடுறேன் நான்.